யாக்கோபு 2:17 நம்ம இப்படி படிக்கிறோம். விசுவாசம் செயலின்மையினால் இறந்து விடுகிறது. அதே போல நம்பிக்கை தன்னிலே செயல் வடிவம் பெறாதிருந்தால் அது உயிரற்றதாக இருக்கும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு விசுவாசம் இருக்குது இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே, அதாவது மனிதராக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? கடவுள் நம்மளை படைச்சாரு, கடவுள் நம்மளை பாதுகாக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற விசுவாசம். ஆனா அது எந்த அளவுக்கு நம்மள செயல் வடிவம் பெறுது, அந்த விசுவாசத்தை நாம எப்படி நம்ம செயல்ல காமிக்கிறோம் அப்படின்றதுதான் நாம செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி படிச்சேன். மார்க் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர். அவருக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருந்துச்சு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவர் திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்காக அவர் வந்துட்டு இருக்கும்பொழுது எதிர்பாராத ஒரு விதமாக பயங்கர புயல், காற்று, மழை. அப்புறம் என்ன பண்றாரு, அவர் தன்னோட அந்த கார்ல எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்போ அதற்கு பிறகு இனிமே வண்டியை கொஞ்சம் கூட நகர்த்தவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்துல அவர் பாக்குறாரு, அங்க ஒரு வீடு தெரியுது, ஒரு சின்ன குடிசை. அந்த வீட்டுக்குள்ள அவர் போறாரு. அந்த வீட்டுல இருந்து ஒரு பெண் கதவை திறக்கிறாங்க. அப்புறம் இவங்க மழையில இருந்து நனைஞ்சிட்டு வந்திருக்கிறாரு இல்லைங்களா இந்த மனிதர். அவரை பார்த்தோன்னா அந்த அம்மா உள்ள போயிட்டு ஒரு கப்ல டீ எடுத்துட்டு கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்ச பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க இந்த டீயை நீங்க குடிச்சிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போயிடுறாங்க. இவரு டீயை குடிச்சிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா போயிட்டு அப்படி எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த அம்மா ஒரு கட்டில் ஒண்ணு போடப்பட்டிருக்கு. அந்த கட்டிலுக்கும் அப்படியே அந்த கட்டில தொட்டுக்கிட்டு முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கட்டில ஒரு சின்ன குட்டி பையன் படுத்துட்டு இருக்கான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ பெரிய மழை பெய்யுது, நான் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு மனுஷன் வந்திருக்கிறேன், என்ன வேற வெளியில உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த யோசனை இல்லாம அந்த அம்மா இந்த ஒரு சின்ன கேப்ல போயிட்டு அங்க என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. உங்களுக்கு என்ன வேணும்? கடவுள்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க? அதை ஃபர்ஸ்ட் கடவுள் தருவார்னு நீங்க நம்புறீங்களா? என்ன உங்களுக்கு வேணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாக்கும். அதுக்கு பிறகு கடவுள் அதை நிறைவேற்றுவாரா இல்லையான்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என் பையன் கேன்சர் நோயினால உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அந்த டாக்டரால தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த டாக்டர் தேடி போற அளவுக்கு எனக்கு இப்ப வசதி இல்லை. அதனால வேண்டி கடவுள் எப்படியாவது எனக்கு இரக்கத்தை காமிக்கணும், எப்படியாவது என் குழந்தைக்கு உயிர் தரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களாம். என்னால நரேட் பண்ண முடியல. அப்போ அந்த டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு, ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. கடவுள் இருக்கார். இதுதான் விசுவாசம். அதாவது என்கிட்ட விசுவாசம் இருக்குது, அது செயல் வடிவம் பெறல அப்படின்னா அது செத்த விசுவாசமா ஆயிடுது. ஆனா அந்த அம்மாவுக்கு விசுவாசம் இருந்துச்சு, பிளஸ் அது செயல் வடிவம் பெற்றது. என்ன செயல் வடிவம்? அவங்க அந்த கடவுள், அந்த டாக்டர் எப்படியாவது தன்னோட பையனை குணப்படுத்தணும் அப்படின்னு, குணப்படுத்துவார் கடவுள் அப்படின்ட்டு அவங்க நம்பினாங்க. ஆனா அவங்க செயல்ல காமிச்சாங்க, முட்டி போட்டு கடவுளை கூப்பிட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் அந்த அம்மாட்ட சொன்னாராம், நான் தான் இந்த மார்க்கு. அப்போ அவருக்கு ஒரு உண்மை உணர்த்தப்பட்டுச்சு. எனக்கு ஏன் திடீர்னு இந்த புயல் மழையெல்லாம் வரணும்? ஏன் நான் இந்த வீட்டுல நான் மாட்டிக்கணும்? கடவுள் ஏன் இங்க கூட்டிட்டு வரணும்? இத மாதிரி இந்த என்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாம ஏழையில விளிம்புல இந்த ஒரு என்ன சொல்றது கஷ்டமான நிலையில் இருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்றதுக்காக தான் கடவுள் என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நல்ல புரிதலோட அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாராம். சொந்தங்களே, விசுவாசம் செயல் வடிவம் பெறாவிட்டால் அது செத்த விசுவாசமா ஆயிடும். நம்மள்ட்ட விசுவாசம் இருக்கட்டும், அதையும் மீறி அதுக்கு நாம செயல் வடிவம் தருவோம். அதை நாம உயிர் உள்ள ஒரு விசுவாசமா நாம வச்சுப்போம். மீண்டும் சந்திக்கலாம்.